நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பிஆர் மேக்ஸ் அகாடமியில பிஜிடிஆர்பி, டிஆர்பி ஆர்ட்ஸ், டிஎன்செட் இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம். அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்க. இது டிஆர்பில கேட்டிருந்த ஒரு கொஸ்டின், which one of the following statements is not true? இந்த மாதிரி which one of the following statements is not true, is true, இந்த மாதிரிலாம் கண்டிப்பா கொஸ்டின் வரும். சைக்காலஜிக்கலா நம்மளுடைய மைண்டு ஆப்ஷன்ஸ்ல கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை நோக்கி டக்குன்னு பார்த்து அந்த ஆப்ஷனை கிளிக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஸ்டினை கம்ப்ளீட்டா ரீட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. நாட் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸை பார்க்கும்போது என்னன்னா, இந்த ஓப்பன் 0 க்ளோஸ்ட் 1 இன்டர்வலோட லிமிட் பாயிண்ட்ஸை பத்தி தான் இந்த ஆப்ஷன்ஸ் ஃபுல்லா இருக்கு. ஸோ அவங்கள பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த ஓப்பன் 0 க்ளோஸ்ட் 1 இருக்குல்ல, நம்ம ரியல் நம்பர் சிஸ்டம்ல வித் யூஸ்வல் மெட்ரிக் எடுத்துக்கோங்க. யார் லிமிட் பாயிண்டா இருப்பாங்கன்னா, இந்த லிமிட் பாயிண்டோட டெஃபனிஷன் இதுக்குள்ளெல்லாம் போறதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வல், அது ஓப்பன் வடிவமாக இருந்தாலும் சரி, க்ளோஸ்ட் வடிவமாக இருந்தாலும் சரி, ஓப்பன் ஒன் சைடு ஓப்பன், ஒன் சைடு க்ளோஸ்ட், ஒன் சைடு க்ளோஸ்ட், ஒன் சைடு ஓப்பன், இப்படி இன்டர்வலா அதனுடைய க்ளோஸ்ட் பேட்டர்ன் அப்படியே லிமிட் பாயிண்டாக வரும். ஏன் அப்படின்னா, இப்போ இந்த ஓப்பன் இன்டர்வல் 0,1 லிமிட் பாயிண்ட் செட், அந்த டிரைவ்டு செட் நான் க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1 சொல்றேன். ஏன் அப்படின்னா, நம்ம ரியல் நம்பர் சிஸ்டம்ல இந்த 0வை சுத்தி வித் யூஸ்வல் மெட்ரிக் எடுத்துக்கோங்க. ஒரு நெய்பர்ஹுட் போடும்போது இந்த மையத்தை தவிர இன்டர்செக்ட் ஆகுதுல்ல, அதே மாதிரி 0வுக்கு அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ்ல இருந்து 0வில் ஆரம்பித்து 0வுக்கு அடுத்தடுத்துல இருக்கக்கூடிய அந்த இன்டர்வல்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு பாயிண்டை எடுத்தும் இந்த மாதிரி நீங்க ஒரு நெய்பர்ஹுட் போடும்போது, அந்த நெய்பர்ஹுட் எந்த ரேடியஸ்ல போட்டாலும், எவ்ரி நெய்பர்ஹுட் நான் ஒரு சின்ன ஒரு ரேடியஸ்லேயே போட்டு பார்க்குறேன், அது கண்டிப்பா அந்த இன்டர்வல் கூட இன்டர்செக்ட் பண்ணும். இது வந்து உங்களுக்கு டெஃபினிஷன் ஆஃப் த லிமிட் பாயிண்ட். நான் இவ்வளோ தூரம்லாம் போகாதீங்க, இது இன்டர்வல் தானே, ஓப்பன் 0 க்ளோஸ்ட் 1 இன்டர்வல் தானே, அதனுடைய டிரைவ் செட் க்ளோஸ் டு 0 க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1. ரொம்ப சிம்பிள். ஏன்னா இந்த ஓப்பன் 0 க்ளோஸ்ட் 1ல 0ல ஆரம்பிச்சு 1 வரைக்கும் எல்லா பாயிண்ட்மே இந்த லிமிட் பாயிண்ட் தான். ஸோ இதனுடைய டிரைவ்டு செட் க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the point 0 is not a limit point of A. லிமிட் பாயிண்ட் என்ன, லிமிட் பாயிண்ட் செட் என்னங்க, க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1. அப்ப இதுல 0 லிமிட் பாயிண்டா இருக்குதா? இருக்குது. 0 இன்க்ளூட் ஆகி இருக்குது. ஆப்ஷன் ஏ என்ன சொல்லுது, 0 இல்லை அப்படின்னு சொல்லுது. ஸோ இது தப்பா இருக்கு. The point 1 is a limit point of A. 1 limit point ஆமா, closed interval 0,1ல end points include ஆகுது. அப்ப 1 இங்க limit point, end point 1 include ஆகிறது. So இந்த 1 is a limit point கொடுத்திருக்கிறது சரியே. அந்த mid point half நான் தான் சொல்லிட்டேன்ல, 0ல இருந்து 1 வரைக்கும் அனைத்தும் இந்த Aக்கு லிமிட் பாயிண்ட். அனைத்தும் அந்த இன்டர்வல்ல நீங்க கை வைக்கிற எல்லாமே, இந்த இன்டர்வல் ஃபுல்லா கம்ப்ளீட்டா இந்த லைன்ல இருக்கக்கூடிய அனைத்தும் லிமிட் பாயிண்ட். க்ளோஸ் இன்டர்வல் 0,1 ஃபுல்லாவே லிமிட் பாயிண்ட். இப்போ ஹாஃப் இருக்கும் தானே, பாயிண்ட் ஹாஃப் இஸ் a limit point of A. சரி, every point of the set A is a limit point of A. நான் என்ன சொன்னேன்னா, இது என்ன மீன் பண்றாங்கன்னா, A வந்து A dash குள்ள இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது every point of A is the limit point of A. limit point of A வந்து A dash. every point of A is a subset of லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏன்னு சொல்றாங்க. அதாவது A is a subset of A dash ன்னு சொல்றாங்க. ஆமா தானே, ஓப்பன் இன்டர்வல் 0,1 வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1 குள்ள உட்கார்ந்து இருக்குல்ல, எது சின்னது, ஓப்பன் இன்டர்வல் 0,1 தான் சின்னது. ஏன், இதுல 0 இல்ல, இதுல 0 இருக்கு, இதை விட இதெல்லாம் பெருசு. அப்ப ஓப்பன் இன்டர்வல் 0,1 இன்சைட் க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1 அப்படிங்கிறது சரியே. அவங்க ஆப்ஷன் டில அதைத்தான் சொல்றாங்க. ஸோ இதுவும் சரி. நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின் என்னன்னா, which one of the following statements is not true? ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை, அதுதான் தவறாக இருக்கிறது. அதனால அதுதான் சரியான விடை, ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஸோ இந்த டிஆர்பியில் கேட்டிருந்த ஒரு கொஸ்டின். கான்செப்ட் ரொம்ப ஈஸி தான். which of the following statement is not true அப்படின்னு சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண பார்ப்பாங்க. ரொம்ப சிம்பிள். நீங்க டிரைவ்டு செட் ஆஃப் ஏவை கையில வச்சுக்கோங்க. க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1 கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்து கடகடன் எது கரெக்ட் எது தப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தப்பா இருக்கு. ரொம்ப சிம்பிள்.